ஓகே, லாஸ்ட் டைம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சிபிசி பார்த்தோம். ஓகே, ஸோ இது வந்து கான்ட்ராக்ட்ஸ் இஸ் ஆல்சோ மோஸ்ட்லி லைக் 8 மார்க்ஸ். ஓகே, ஸோ 8 மார்க்ஸ் 10 மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா மெயினா வந்து we have constitutional, IPC, CRPC, CPC எவிடன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி லா பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து லா ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 8 மார்க்ஸ், மீதி எல்லாமே வந்து 4 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்ல வருது. ஸோ இப்போ இது நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாலே வந்து 8 மார்க்ஸ் 2 மார்க்ஸ், இதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 கிட்ட வந்துருது சப்ஜெக்ட்ஸ். 1 2 3 4 5 6 ஆமா 7 வரைக்கும் வந்துருது. ஓகே, கிட்டத்தட்ட வந்து இதே 65 கிட்ட வந்துட்டதுனால இதை மெயினா பார்த்தாலே வந்து மோஸ்ட்லி சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதியெல்லாம் வந்து 4 மார்க் 2 மார்க் அந்த மாதிரி தான் வருது. ஸோ பட் அதான் அதையும் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது, அதையும் நம்ம பார்த்தாகணும். ஓகேங்களா, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, டுடே வி வில் டிஸ்கஸ் தி கான்ட்ராக்ட்ஸ், லா ஆஃப் கான்ட்ராக்ட், ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட், ப்ராப்பர்ட்டி லா அண்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். ஸோ இந்த 5மே மோஸ்ட்லி நம்ம பார்ப்போம். ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான் நம்ம கடகடன் பார்த்துடலாம். கம்யூனிகேஷன், அக்செப்டன்ஸ் அண்ட் ரிவோகேஷன் ஆஃப் ப்ரொபோசல்ஸ், இது நம்ம பார்த்தது. மோஸ்ட்லி ஒரு கான்ட்ராக்ட் வந்து எப்படி கம்யூனிகேட் ஆகுது, அக்செப்ட் ஆகுது, அப்புறம் ரிவோக் பண்றது. ரிவோகேஷன் ஆஃப் ப்ரொபோசல் வந்து எந்த ஸ்டேஜில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து கான்ட்ராக்ட்ஸ், வாய்டபிள் கான்ட்ராக்ட்ஸ், வாய்டு கான்ட்ராக்ட்ஸ் நிறைய வருது. இதுல எது வாய்டு, எது வாய்டபிள், எது வேலிட் அக்ரிமெண்ட். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் திஸ். அதுக்கப்புறம் வந்து ஃப்ராட் டெஃபினிஷன், வாய்டபிலிட்டி ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் வித்தவுட் ஃப்ரீ கன்சென்ட். இப்போ கன்சென்ட்டோட ஒருத்தங்க வந்து இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த அந்த அக்ரிமெண்ட்ஸ் வந்து வேலிடா வாய்டா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய வருது. ஸோ மோஸ்ட்லி வந்து வாய்டுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடுது. ஓகே, அக்ரிமெண்ட்ஸ் வாய்ட் இஃப் கன்சிடரேஷன் ஆர் லா. ஓகே, அடுத்தது அக்ரிமெண்ட்ஸ், வேஜர் கான்ட்ராக்ட் நிறைய வருது. வேஜர் கான்ட்ராக்ட் அப்படின்னா வந்து வின் ஆர் லூஸ். யூஸ்வலா வந்து பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர்ல இருக்கு இல்லையா. ஓகே, இது வந்து வேஜர் கான்ட்ராக்ட் வந்து ஒரு ஃபியூச்சர்ல வந்து ஒரு கேம்ல வின் பண்ணா வந்து நமக்கு வந்து ஒரு இந்த இந்த அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. அண்ட் தென் வந்து கன்சிடரேஷன் பேஸ் பண்ணி நிறைய வருது. கன்சிடரேஷன்னா ஒரு செயல் நான் செய்யறேன், அதுக்கு வந்து ஆப்போசிட்டா either பைசாவோ இல்லைன்னா வந்து வேற ஏதாவது அவங்க வந்து திருப்பி செய்யறதுக்கு தான் வந்து கன்சிடரேஷன். ஓகே, அந்த கன்சிடரேஷன் பத்தி நிறைய கேட்குறாங்க. அண்ட் தென் கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட்ஸ், இதுவும் ஆக்சுவலா நிறைய வருது. கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட்ஸ்னா கண்டிஷனல் கான்ட்ராக்ட்ஸ். ஓகே, அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ், ஒரு கான்ட்ராக்ட் ரன் ஆகிட்டே இருக்கும்போது வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா வந்து யாரு வந்து காம்பன்சேஷன் பண்றது, அந்த மாதிரியான இதெல்லாம் வருது. ஓகே, எனி ஒன் ஆஃப் த ஜாயிண்ட் ப்ராமிசஸ், இப்போ வந்து 2-3 பேர் வந்து ஒரு கான்ட்ராக்ட்ல இருந்தாங்க அப்படின்ற பட்சத்துல அதை வந்து எப்படி வந்து யாரெல்லாம் வந்து ஜாயிண்ட்லி லயபிள் அண்ட் செவரலி லயபிள்னு ஒரு டாபிக் இருக்கு. ஓகே, அதை பேஸ் பண்ணி வரும். ஸோ அந்த மாதிரி டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ், இதுல எதுவுமே கேட்கல. ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ், இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க ஒரு தடவை கான்ட்ராக்ட் பண்ணி நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து 1000 ரூபாய் தரணும், நீங்க அவங்களுக்கு திரும்ப 1000 ரூபாய் தரணும் அப்படின்னா அந்த மாதிரியான இது ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ். ஸோ அதுவும் ஒரு 2-3 கொஸ்டின் வந்தது. அக்ரிமெண்ட் டு டூ இம்பாசிபிள் ஆக்ட். ஓகே, ஸோ இந்த செக்ஷன் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஆக்டே வந்து பண்ண முடியாது அப்படின்னா வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து தோண்டவே முடியாது அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் வந்து தோன்றாங்க அப்படின்னா வந்து தட் இஸ் நாட் அன் இம்பாசிபிள், தட் இஸ் அன் இம்பாசிபிள் ஆக்ட். ரெண்டாவது வந்து அதே மாதிரி வந்து இல்லீகல் கான்ட்ராக்ட்ஸ். இப்போ வந்து ஒரு கொக்கைன் விற்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கான்ட்ராக்டுக்குள்ள என்றாலும் அதெல்லாம் வந்து இல்லீகல் கான்ட்ராக்ட். ஸோ அதெல்லாம் வந்து தட் இஸ் ஆல்சோ மூட் அவுட் ஆஃப் இட். ஓகேவா, ஸோ அந்த கான்ட்ராக்ட்ஸ்லாம் வாய்டு தான். அதே மாதிரி வந்து certain relation resembling those contract. ஸோ ஆப்ளிகேஷன் ஆஃப் இது ஒன்று கேட்டிருக்காங்க. ஓகே, நான் கிரேஷியஸ் ஆக்ட். நான் கிரேஷியஸ் ஆக்ட்னா வந்து கிரேஷியஸ் ஆக்ட்னா வந்து
இப்போ ஒரு சூட்கேஸ் ஒருத்தர் பாத்துக்க சொல்றாரு, ஓகே, பட் நம்ம என்ன பண்றோம், அதை வந்து சும்மா ஃப்ரீயாவே பாத்துக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல இட்ஸ் அ கிரேஷியஸ் ஆக்ட். நான் கிரேஷியஸ்னா வந்து காசு கொடுத்து பாக்குறது. ஓகே, ஸோ நீ வந்து இப்போ என்னோட கஸ்டடியில ஒரு லேண்டு கொடுத்துருக்கீங்க, அதை நான் வந்து சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு கெட் சம் அக்ரிகல்ச்சர், நான் வந்து பயிர் பண்ணிக்கிறேன், எனக்கு அதுல இருந்து வந்து எனக்கு இன்கம் வந்தா பரவாயில்ல, அதெல்லாம் வந்து நான் கிரேஷியஸ் ஆக்ட். ஸோ அதுலலாம் வந்து கான்ட்ராக்ட் எப்படி இருக்குன்றத பத்தி எல்லாம் வருது. ஓகேங்களா? ஸோ தென் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ ஒரு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்ல வந்து என்ன மாதிரியான இதெல்லாம் வருது? காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் ஆர் டேமேஜ் காஸ்ட் பை பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகே, இப்போ ஒரு கான்ட்ராக்ட்ல வந்து நான் வந்து 100 டன்ஸ் வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு, பட் ஆனால் ரேட் ஏறிடுச்சு, அந்த டைம்ல கொடுக்க முடியல. ஸோ அந்த டைம்ல வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து யாரு காம்பன்சேஷன் என்ன கொடுப்பா? இண்டம்னிஃபைங்க. ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து வருது மோஸ்ட்லி இதுல. அதான் காம்பன்சேஷன் ஃபார் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் வேர் பெனல்டி ஸ்டிபுலேட்டட் ஃபார். பெனல்டி வந்து பிரீச் ஆஃப் பெனல்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பெனல்டி வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், யாருக்கு எக்ஸிக்யூட் ஆகணும், செவரலி லயபிளா அப்படின்றத பத்தி எல்லாம் வரும். ஓகே, ஸோ இண்டம்னிட்டி அண்ட் கேரண்டி. இண்டம்னிட்டி அப்படின்னாலே வந்து என்னன்னா, ஒரு டேமேஜ் நடந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல, ஓகே, அதுக்கு வந்து என்ன மாதிரியான பேமெண்ட்ஸ் வந்து பண்ணணும். ஓகேவா? இட் கேனாட் பி இன்ஃபினிட்டி இல்லையா? ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளட் வந்துச்சுன்னா இவ்வளவுதான் வந்து என்னால கொடுக்க முடியும், அந்த மாதிரியான ஒரு இண்டம்னிட்டி. ஓகே, ஸோ இப்போ என்னால வந்து இந்த டைமுக்குள்ள இதை நான் கட்ட முடியல அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு ஆர்டர் ஆஃப் இண்டம்னிட்டி, ஃபைன் மாதிரி. ஓகே, ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி இதெல்லாம் வந்து டேர்ம்ஸ், இதெல்லாம் பார்த்தாங்க, இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் ஆஃப் ஷூரிட்டி பத்தி நிறைய வருது கொஸ்டின். ஓகே, ஷூரிட்டினா வந்து அவங்க எப்போ வந்து ஸ்டெப் இன் பண்ணணும். ஓகே, இப்போ ஒருத்தரால வந்து வாடகை கொடுக்க முடியல, ஓகே, வாடகை கொடுக்க முடியலன்ற பட்சத்தில் ஒருத்தர் ஷூரிட்டி போட்டிருக்காரு, முன்னாடியே வந்து வாங்கலாமா ஷூரிட்டி? ஓகே, சரி, முன்னாடியே வந்து பைசா வாங்கலாமா அந்த ஷூரிட்டி கிட்ட இருந்து? அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. ஓகே, ஸோ அதை பார்க்கணும். அப்புறம் வந்து கேரண்டி. அதை கேரண்டியும் சிமிலர் கைண்ட் ஆஃப் திங்ஸ் தான். ஒருத்தர் வந்து கேரண்டி கொடுக்குறாரு, நான் வந்து நான் வந்து இந்த இந்த பர்டிகுலர் இது வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா வந்து நான் வந்து கேரண்டி எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ அது ஒரு கேரண்டி. அப்புறம் வந்து பெயில்மெண்ட். பெயிலர் அண்ட் பெயிலி. பெயில்மெண்ட்னா வந்து ஒருத்தங்க கிட்ட வந்து கஸ்டடி கொடுத்துட்டு போறது. ஓகே, அதுக்கு எதனா கன்சிடரேஷன் கொடுக்குறது பார்த்தா பெயில்மெண்ட். பெயில்மெண்ட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அண்ட் தென் பெயில்மெண்ட் ஆஃப் பிளட்ஜஸ், இது அவ்வளோ வரல. ஏஜென்சில இருந்து ஒன்று கேட்டிருக்காங்க, ஏஜென்ட் யாரு, பிரின்சிபல் யாரு அப்படின்ட்டு. ஓகே, டெர்மினேஷன் ஆஃப் ஏஜென்சி. ஒரு ஏஜென்சி வந்து எப்போ வந்து டெர்மினேட் பண்றது? ஓகே, ஸோ அந்த மாதிரியான எப்போ டெர்மினேஷன் ஆகுது? ஒரு ஏஜென்ட் வந்து இன்னொரு தேர்ட் பார்ட்டி தானே ஏஜென்ட், அவர் எடுத்து ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற பட்சத்துல அது வந்து எப்படி வந்து டெர்மினேட் ஆகுது? ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதுக்கு ஆக்சுவலா வந்து ஒரு 4-5 ஆக்ட் வரும் இந்த கான்ட்ராக்ட் கீழே. ஓகே, ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், இதுல இருந்து நிறைய கேள்வி வருது. ஓகே, இன்டார்ஸ்மெண்ட்னா என்ன, ஆம்பிகுவஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா என்ன? ஓகே, அப்புறம் வந்து அந்த அந்த பில் ஆஃப் இது வந்து எப்போ வந்து நீங்க வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்போ வந்து கொடுக்கணும், ஆன் சைட் பிரசன்ட்மெண்ட். ஓகே, இந்த மாதிரியான கேள்விலாம் வருது. அந்த வந்து நெகோசியேஷன் டெலிவரி. இப்போ வந்து ஒரு செக் வந்து பிரசன்ட் பண்றாரு அப்படின்ற பட்சத்துல அங்க வந்து என்ன, யாருக்கெல்லாம் வந்து பவர் இருக்கு, அந்த மாதிரியான கேள்வி. பிரசன்ட்மெண்ட். ஸோ பிரசன்ட் பண்ணும்போது அந்த செக்கை வந்து பேங்க்லயோ இல்லை எங்கேயோ பிரசன்ட் பண்ணும்போது அது வந்து என்னென்ன இதுவெல்லாம் ஆகுது? ஓகே, என்னென்ன பவர்ஸ் ஆஃப் இது? இப்போ சப்போஸ் வந்து அந்த டைம்ல காசு இல்லைன்னா வந்து யாரை வந்து சூ பண்ணணும்? அந்த மாதிரியான 2-3 கொஸ்டின்ஸ்லாம் வருது. ஓகே, பேமெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஒருத்தர் வந்து இண்டம்னிஃபை ஆயிட்டாரு, அவர் வந்து காசு கொடுக்கணும்னா காசு கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல அவருடைய இன்ட்ரெஸ்ட் வந்து அவருடைய என்ன வந்து டிஃபால்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே, அந்த மாதிரி ஒரு 4-5 கொஸ்டின் வந்திருக்கு, அதை சொல்றேன் நான். ஓகே, செக் வந்து நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஆனர்.
டிசானர் ஆச்சுன்னா வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படின்றது. அந்த நோட்டிங் அண்ட் ப்ரொடெஸ்ட். இப்போ வந்து செக் டிசானர் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து யாருகிட்ட ஃபர்ஸ்ட் நோட்டிங் பண்ணணும், யாரை ப்ரொடெஸ்ட் பண்ணணும், ஓகே, அதுக்கு ஒரு ப்ராசஸ்லாம் இருக்கு. அந்த சாப்டர் தான் இதுல இருந்து நோட்டிங்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ரீசனபிள் டைம். ஆமா, இது ஒரு கேள்வி வந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ நீங்க வந்து ஒரு செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா செக் பவுன்ஸ் ஆன டேட்ல இருந்து என்னைக்குள்ள நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின். அண்ட் தென் அக்செப்டன்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் செக், இதெல்லாம் வந்து நார்மல் தான். இதெல்லாம் வரல மோஸ்ட்லி. அவன் கிராஸ்டு செக்ஸ் பத்தி ஒரு கொஸ்டின் வந்தது. செக் வந்து கிராஸ் பண்ணலன்னா வந்து அதுக்கு பேர் என்ன, அந்த மாதிரி ஒரு நம்ம அது கொஸ்டின்ஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா. அப்புறம் வந்து டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இதுவும் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 2019ல இருந்து 24 வரைக்கும் நிறைய வந்திருக்கு இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஓகே, யாரு டிரான்ஸ்பர் பண்ணலாம், ஓகே, வில்லு எழுதி வைக்கலன்னா என்ன ஆகும், அப்புறம் வந்து ரூல் அகெயின்ஸ்ட் பெர்பெச்சுவிட்டி. ரூல் அகெயின்ஸ்ட் பெர்பெச்சுவிட்டினா வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப நாள் வந்து ஹோல்டு பண்ண முடியாது ஒரு லேண்டை, காலங்காலமா வந்து அவங்களுக்கே போகாது. ஸோ அந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்கவே இல்லை, பிறக்க போகுது அப்படின்னா வந்து, இல்லைன்னா இப்போ ஃபியூச்சர்ல பிறக்கும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து எழுதி வைக்க முடியுமா, ஓகே, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வரும். டிரான்ஸ்பர் டு சச் சர்டன் பர்சன் அஸ் சர்வைவ் அட் சம் பீரியட். ஆமா, இப்போ ஒருத்தங்க வந்து எவ்வளவு நாளைக்கு வந்து அவங்களால வந்து டிரான்ஸ்பர் பண்ண முடியும், டெத் வரைக்குமா. ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வருது. இது எல்லாம் வந்து நார்மல் தான். டிரான்ஸ்பர் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இது ஆக்சுவலா டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் mainly deals with immovable property, okay, but it also deals with movable property. Okay, sales of immovable இதுல வரல. மார்ட்கேஜ், அடுத்து மார்ட்கேஜ் வந்து மார்ட்கேஜ் ஆஃப் தட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் சார்ஜஸ் இதெல்லாம் கேட்டாங்க. ஓகே, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து மார்ட்கேஜ் வச்சிருக்காரு, ஓகே, அதுல வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்ததுன்னா, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா வந்து அந்த காசை வந்து யாரு, who is responsible அப்படின்ற மாதிரி ஒரு சில கொஸ்டின் வந்தது. ஓகே, ஸோ ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் மார்ட்கேஜர், மார்ட்கேஜி, அதாவது மார்ட்கேஜர் வந்து அவரு தான் வந்து அதை வாங்க போறாரு, மார்ட்கேஜி வந்து அவரு தான் வந்து கொடுக்க போறாரு. ஸோ இதான் வந்து மார்ட்கேஜினா கொடுக்குறவருடைய ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத பத்தி இருக்கு. மீதி எல்லாம் பெருசா ஒன்றும் வரல. ஆனா இது கொஞ்சம் பெரிய ஆக்ட், சிமிலர் டு கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ இது ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் என்ன அப்படின்னா, ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல நீங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல எல்லாமே வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னா வந்து ஒரு டைம்ல வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து பிரீச் ஆகுது, ஓகே, இல்ல வந்து ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வந்து எழுதி வச்சிருக்காங்க, ஓகே, இவங்களுக்கு இதுல வந்து நடுவில் ஒருத்தர் வந்து இது பண்றாரு, இல்ல வந்து அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு அந்த ப்ராப்பர்ட்டியை அப்படின்னா வந்து அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி வந்து வாங்கி கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரியான இது எல்லாமே வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் கீழே வரும். ஸோ இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒருத்தன் வந்து ரெண்ட்ல இருக்காங்க, அந்த ரெண்ட்ல வந்து காலி பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா வந்து அவங்க கிட்ட இருந்து எப்படி வந்து ப்ராப்பர்ட்டியை ரெக்கவர் பண்றது, ஓகே. ஸோ அந்த மாதிரியான கேசஸ் எல்லாமே வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல வரும். ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ், ஓகே, இப்போ வந்து ஒன்று எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல லீஸா இருக்கட்டும் இல்ல ரெண்டலா இருக்கட்டும், அப்ப எக்ஸிக்யூட் ஆகுதுன்ற பட்சத்துல அவங்க வந்து பிரீச் பண்றாங்க அப்படின்னா அந்த பிரீச்சுக்கு வந்து என்ன சொல்யூஷன், அதுதான் வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். ஓகேவா. கான்ட்ராக்ட்ஸ் விச் கேனாட் பி ஸ்பெசிபிகலி என்ஃபோர்ஸ், எதெல்லாம் வந்து ஸ்பெசிபிகலி என்ஃபோர்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயினா. இதுல வந்து ரெண்டு இருக்கு, ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கேன்சலேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ரெண்டு இருக்கு. ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா வந்து இட் இஸ் a வேல்யூ ஆஃப் கேஷ், ஓகே, அது இட் கேன் பி செக்கா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ப்ராமிசரி நோட்டா இருக்கலாம்,
இல்லைன்னா வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் வந்து இந்த செக்கை இவருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஐ எம் என்ட்ரிங் இன் டு எ கான்ட்ராக்ட் டெல்லிங் ஹிம் தட் ஐ எம் ஹேண்டிங் ஓவர் த செக் டு ஹிம். ஸோ தட் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதுல வந்து எப்போ வந்து ரெக்டிஃபை பண்ணலாம், எப்போ வந்து அந்த இது வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான இதுதான் நம்ம இதுல வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல படிப்போம். ஓகே, இன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னா தடை. தடைனா வந்து ரெண்டு விதமான தடை இருக்கு. ஒன்னு வந்து பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன், இன்னொன்னு வந்து டெம்பரரி இன்ஜெக்ஷன். டெம்பரரி இன்ஜெக்ஷன்னா இப்போ வந்து லேண்ட் லிட்டிகேஷன்ல இருக்கு அப்படின்னா வந்து அந்த லேண்டை வந்து விற்கக்கூடாதுன்னு ஒருத்தருக்கு. ஓகே, ஸோ அதனால கோர்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து டெம்பரரி இன்ஜெக்ஷன் போட்டுரும். ஓகே, பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன்னா அது வந்து பெர்மனண்டா அது வந்து யாருக்கிட்டையும் விற்கக்கூடாது, அதான் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன். பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன், பெர்பெச்சுவல் ஒன்று தான், பெர்மனன்ட் ஒன்று தான். ஸோ இதை நீங்க பார்த்துக்கலாம், அவ்வளோதான் மோஸ்ட்லி. இன்னொன்று வந்து லிமிடேஷன் ஆக்ட். லிமிடேஷன் ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் சிவில், நாட் ஃபார் கிரிமினல். ஓகே, இந்த கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு. ஸோ லிமிடேஷன் ஆக்ட்னா வந்து எவ்வளோ நாளுக்கு வந்து ஒரு கேஸை வந்து நம்ம ஃபைல் பண்ணணும் வித்தின். இப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஸ்டேட்மெண்ட்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஆப்போசிட்ல வந்து எப்போக்குள்ள ஃபைல் பண்ணணும், அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து லிமிடேஷன். லிமிடேஷன்னா வந்து ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு டைம் லைன் கொடுப்பாங்க. ஓகே, டைம் லைன் இல்லைன்னா இட் கேனாட் பி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் எடுக்கலாமான்னா எடுக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு டைம் லைன் இருக்கு. 6 மாசம் டைம் லைனு, 1 வருஷம் டைம் லைனு. ஓகே, ஸோ அந்த மாதிரி டைம் லைன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுதான் வந்து பீரியட் ஆஃப் லிமிடேஷன். அவ்வளவுதான் மோஸ்ட்லி, இதுதான் வந்து ஆக்ட்ஸ். ஓகே, நவ் வி வில் கோ இன்டு தி கொஸ்டின்ஸ். ஓகே, நீங்க வந்து இப்போ என்ன பண்ணணும், நீங்க 4 புக்கு கையில் எடுத்துக்கணும். என்னென்ன புக்குன்னா கான்ட்ராக்ட் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். ஒரே ஒரு நிமிஷம். ஸோ கொஸ்டின்ஸ் நம்ம டைரக்டா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். Let us start from here. Okay, 2024. Okay, how the recovery of specific immovable property may be enforced அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓகே, ஸ்பெசிபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே வந்து இது வந்து ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வந்து ஒருத்தங்க வந்து வாடகை எடுத்திருக்காங்க இல்ல லீஸுக்கு எடுத்திருக்காங்க. ஓகே, அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து திரும்ப கொடுக்கல அப்படின்னா வந்து எந்த பேஸ் பண்ணி இதை என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ். ஒன்னு வந்து ஸ்பெசிபிக் இம்மூவபிள் கேன் பி ரெக்கவர் அண்டர் டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் மூலமா எடுத்துக்கலாமா, அப்புறம் வந்து சிஆர்பிசி பேஸ் பண்ணி எடுத்துக்கலாமா, அதுக்கப்புறம் வந்து சிபிசி பேஸ் பண்ணி எடுத்துக்கலாமா, இல்லைன்னா வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் மூலமா எடுத்துக்கலாமான்னு கேக்குறாங்க. இது ஆக்சுவலா ஆன்சர் என்னன்னா, ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன கேஸ், இது சிவில் கேஸ். ஓகே, சிவில் கேஸ்ல சிவில் ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஒரு கேஸ் போட்டு அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை நம்ம வந்து எப்படி எடுக்கணும் எடுக்க கூடாதுன்றது கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். வேற நீங்க வந்து மற்றது கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுங்க, அதாவது நம்ம வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வராது. ஏன்னா இது வந்து ரெக்கவரின்னு வரும்போது டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வராது, சிஆர்பிசி ஆட்டோமேட்டிக்கா வராது. ஓகே, இது வந்து 2-3 டைம் கேட்டிருக்காங்க, 3 தடவை கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் வருமானு கேட்டா ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் கான்ட்ராக்ட் தான் வரும் மோஸ்ட்லி. ஓகே, கான்ட்ராக்டுக்கு வரும். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நம்ம வந்து எப்படி ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் அந்த புக்கு கையில வச்சுங்க. ஸோ ஸ்பெசிபிக் ரிலீஃப் என்ன பண்ணணும்னா ரெக்கவரிங் பொசஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஓகே, நம்ம யூஸ்வலா அந்த செக்ஷன் 5ல ரெக்கவரி ஆஃப் ஸ்பெசிபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு பாருங்க. ஸோ அது வந்து ஸ்பெசிபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அது வந்து நமக்கு வந்து கணக்குல வராது. ஆக்சுவலா ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டா சிபிசியான்னு கேட்டீங்கன்னா, ஓகே, ரெக்கவரி ஆஃப் ஸ்பெசிபிக் மே பி என்ஃபோர்ஸ்டு பை சிபிசி தான் வரும். ஓகேங்களா, இது வராது, ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் வராது. யூஸ்வலா இதான் நம்ம செலக்ட் பண்ணுவோம், பட் இது வராது. இதுதான் ஆன்சர், நம்பர் 3 தான் ஆன்சர்.
Okay, next one, 210. Rajesh issued a check of 50,000 to his supplier Sharma for the payment of goods purchased. Okay, when Sharma deposited the check, it was returned by the bank. Okay, insufficient funds, check bounce case. ஓகேவா, அப்ப இது வந்து எந்த இதுல வந்து வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இது வந்து செக் பவுன்ஸ் கேஸ் அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து எங்க போனா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டுக்கு போகணும். ஓகே, அங்க வந்து 138 தான் வந்து செக் பவுன்ஸ் கேஸ். அதுல பாத்தீங்கன்னா அதுல வந்து நீங்க 138 செக் பவுன் 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டுக்கு போனீங்கன்னா 138 நீங்க மறக்கவே கூடாது. ஓகே, செக் பவுன்ஸ்னால 138 தான். ஸோ இன்சபிஷியன்ட் அதில் நீங்கள் போனீங்கன்னா வந்து 1 மந்த் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் வந்து என்ன கேட்டிருக்கோம், 1 மந்த்தா 5 மந்த்தா இல்லை வந்து நீங்கள் அதாவது எப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எது எத்தனைக்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஸோ இது வந்து லிமிடேஷன்ல வருமானு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். பட் செக் எனி பில் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கேன்சல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு வந்ததுனால நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டியது வந்து இதில் தான் நீங்கள் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் தான் போகணும். ஓகேவா, ஸோ கோர்ட் வித்தின் 1 மந்த் ஃபார் த டிசானர் ஆஃப் செக். அடுத்தது, A transfer a piece of land to B on the condition that B shall not transfer the land to anyone for next 10 years. ஓகே, அதாவது ஏ வந்து பிக்கு வந்து ஒரு லேண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. என்ன கண்டிஷன் வைக்கிறாருன்னா அவரு வந்து 10 வருஷத்துக்கு யாருக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகே, அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இது வந்து எந்த பேசிஸ்ல வரும், எந்த ஆக்ட் எந்த பேசிஸ்ல வரும்னு கேக்குறாங்க. இட் அமௌண்ட்ஸ் டு கண்டிஷனல் லிமிடேஷன். ஓகே, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் நல்லா தெரிஞ்சு போச்சு. கண்டிஷனல் லிமிடேஷன், ஆமா ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. ஸோ இதை மைண்ட்ல வச்சுங்க. இட் அமௌண்ட்ஸ் டு சப்சீக்வெண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. சப்சீக்வெண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டினா ஏ டு பி, பி டு சி அந்த மாதிரி கொடுத்தா சப்சீக்வெண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப், அதனால இது வராது. ஸோ இட் அமௌண்ட்ஸ் டு கண்டிஷன்ஸ் ப்ரீசிடென்ட். ஆக்சுவலா ரெண்டு இருக்கு, கன்சிடர் கண்டிஷன்ஸ் ப்ரீசிடென்ட், கண்டிஷன் சப்சிக்வெண்ட். ஆக்சுவலா இது வந்து கண்டிஷன் சப்சிக்வெண்ட், அதாவது நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன், பண்ணதுக்கு அப்புறம் நீ யாருக்கும் பண்ணக்கூடாதுன்றது கண்டிஷன் சக்சீடென்ட். ஓகே, பட் ஆனா இது கண்டிஷன்ஸ் ப்ரீசிடென்ட் கொடுக்குறாங்க, இதுவும் வராது. இட் அமௌண்ட் டு கண்டிஷனல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இது ஆக்சுவலா வந்து 1-4 தான் ஆன்சர் வரணும். பட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ன்றத கிளீனா கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இவன் லிமிடேஷன் இருக்கிறான், கண்டிஷனல் லிமிடேஷன் இருக்கிறாங்க. So அதனால first one is the right answer. Nearest answer is 1 and 4. So அடுத்தது பாருங்க, a real estate developer enter into contract with B, the owner of piece of prime land for the purchase of property. சரி, A வந்து என்ன சொல்றான், 250 lakhs அட்வான்ஸ் கொடுக்குறான். 1 crore வந்து within 6 months. ஓகே, கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ரியல் எஸ்டேட் டெவலப்பருக்கு அந்த லேண்டை வந்து கொடுத்துறதா பேசிக்கிறாங்க. ஓகே, இன் ரிட்டர்ன் பி அக்ரி டு டிரான்ஸ்ஃபர். அக்ரி டு டிரான்ஸ்ஃபர்னா வந்து அவன் வந்து என்ன அக்செப்டன்ஸ் ஆஃப் த ப்ரொபோசலே வந்துருச்சு. ஓகே, அக்செப்டன்ஸ் முடிஞ்சிருச்சு. However, after receiving the advance payment, B refused to execute the land sale deed. ஏன்னா வந்து இன்னொருத்தங்கிட்ட வந்து பெட்டர் ஆஃபர் வந்திருக்கு. ஓகேவா, அதனால வந்து பி இப்போ வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு ரெஃப்யூஸ் பண்றான். பட் ஆனால் கான்ட்ராக்ட்ல என்ன இருக்கு, 250 lakhs அட்வான்ஸ் கொடுத்துட்டு 1 crore வந்து அதுக்கப்புறம் வந்து 6 monthsல கொடுக்கணும்னு போட்டிருக்கு. இவர் நடுவுலயே வந்து இது வாங்குறாரு. அப்போ இது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எங்க நடக்கும்னா ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் கீழே தான் நடக்கும். ஓகே, பட் பி டினைஸ் இஸ் கிளைம். ஏ ஹஸ் டு ஃபைல் அ சூட் ஆஃப் கோர்ட். இது வந்து எந்த ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்கறாங்க. இது வந்து எந்த ஆன்சர் வரும்னா இது எதுல வரும்னா இந்த லாஸ்ட் டைம் நீங்க பார்த்த பாருங்க, எதுக்கு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் கீழே வருமா இல்லைன்னா சிபிசில வருமா. ஓகே, ஏ மே ஃபைல் a suit in the special court constituted under the specific relief act. ஸோ இங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, அந்த கான்ட்ராக்டை மீறலாம். ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்து எப்படின்னா ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து திரும்ப வாங்கி கொடுக்கறது தான் வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். ஓகே, பட் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா
இது வந்து சிபி இன்னும் அந்த இந்த மாதிரி கன்ஃபியூஷனே ஆகல, இப்பதான் வந்து அவன் கொடுக்க மாட்டேன்றான் இல்லையா, அதனால வந்து இட்ஸ் கமிங் அண்டர் சிவில் ப்ரொசீஜர் கோட். ஓகே, நோ ஏ சூட் கேன் பி brought as it is no, இது வந்து பிரீச் ஆஃப் டெஃபினட்டா 3 கிடையாது. ஏமே 5ல சூட் வந்து கிரிமினல் கோட், இது கிரிமினல் கோட்டும் கிடையாது. ஸோ 3 4 கண்டிப்பா கிடையாது. ஃபர்ஸ்டா செகண்டான்னு பாத்தீங்கன்னா இது சிபிசி தான் வரும். இங்கேயே நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருக்கோம், சிபிசி தான் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால வந்து சிவில் ப்ரொசீஜர் கோட்ல தான் அவன் வந்து பேஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. சரி, அடுத்தது கான்செப்ட் ஆஃப் இன்வாலிட் கேரண்டி இஸ் கவர்ட் அண்டர் செக்ஷன்ஸ். இன்வாலிட் கேரண்டி நீங்க அப்படியே வந்து உங்களுடைய இதுவை பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா இது டைரக்ட் கொஸ்டின் தான் இது. அதே மாதிரி அக்ரிமெண்ட் நாட் என்ஃபோர்சபிள் பை லா ஸ்டேட்டட் வாய்டு, இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகே, இந்த லைட் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், இது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் புக்கை ஓபன் பண்ணுங்க. At what interest rate will be charged if the rate is not mentioned in the negotiable instruments? இப்போ வந்து நெகோஷியபிள் சம் கான்ஃபிளிக்ட் ஆகுது. ஓகே, சம் கான்ஃபிளிக்ட் ஆகும்போது அவர் வேலை வந்து பே பண்ண முடியல அப்படின்னா வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ன்றதும் அந்த கான்ட்ராக்ட்ல மென்ஷன் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட் கான்ட்ராக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எடுங்க, நீங்களே பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். செக்ஷன் 80, 205 செக்ஷன் 80 எடுங்க. So 205 section 80 payment and interest when no rate specified, page number 16 80 of negotiable instrument act. அதுல பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நோ ஸ்பெசிஃபைட், அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க பாருங்க. calculated at the rate of 18 per centum, அதாவது 18% per annum வந்தா வந்து default rate of interest. So 18 is the right answer. Okay, 18 is the right answer. Next one, which of the following is not a negotiable instrument as per Negotiable Instrument Act? Okay, Negotiable Instrument Actல உங்களுக்கு தெரிஞ்சதான், இது தெரிஞ்ச ஆன்சர் தான். ப்ராமிசரி நோட் வரும், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வரும், செக் வரும், உண்டி வராது. உண்டி எல்லாம் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் கீழே வராது. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். We'll go to the next one. Okay, what is the default interest rate payable under 63A of Transfer of Property Act? Interest rate இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். நீங்க 63A வந்து Transfer of Property Act அந்த புக்கை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 63A கொடுத்துருப்பாங்க கிளீனா. அடுத்தது a stipulation in a bond for payment of compound interest. இப்போ ஒரு பாண்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு, ஓகேங்களா. அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட் பிரகாரம் என்ன சொல்றாங்களா, அவனால காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஓகே பே த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த செக்ஷன்ல கொடுத்துருக்காங்க? ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல நீங்க வந்து இந்த செக்ஷனை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 73, 75, 74, 76ல வந்து எந்த இதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், which of the following injunction can be granted only by the decree made by hearing upon the suit? அப்படின்னா எந்த இன்ஜெக்ஷனா தடை, ஓகே, can be granted only by the decree அப்படின்னா ஜஸ்ட் வந்து only by the decree made at hearing merit of suit அப்படின்னா வந்து எந்த இது வந்து இது ஆகுதுன்னு கேக்குறாங்க. சி, நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன், ப்ரோஹிபிட்டரி இன்ஜெக்ஷன்ன்றதெல்லாம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சது டெம்பரவரி அண்ட் பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன் தான். பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன் எப்போ கொடுப்பாங்க? ஃபைனலா வந்து 2 பேரையும் விசாரிச்சது அப்புறம் தான் கொடுப்பாங்க. டெம்பரவரி எப்போ கொடுப்பாங்க? ஸ்டார்டிங்லயே கொடுத்துருவாங்க.
ஓகே, அவன் வந்து எதனா வித்துற போறான் அப்படின்ற பட்சத்துல ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, கேன் பி கிராண்டட் ஒன்லி பை த டிகிரி மேட் அட் ஹியரிங் ஆஃப்டர் ஹியரிங் அப்பான் த மெரிட் ஆஃப் த சூட். எல்லாமே கேட்டதுக்கு அப்புறமா கொடுக்குற ஃபைனல் டிகிரி வந்து என்ன இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்கன்னா பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் 199. Which of the following statement is correct? If A is intending to deceive B. Okay, A வந்து B ஏமாத்துறான். Falsely represent that 500 pounds of indigo are made annually in A's factory. 500 pound of indigo வந்து தராங்கன்னு சொல்லிட்டு A சொல்றான். அப்போ B வந்து இந்த மாதிரி சொல்லி B வந்து அந்த ஃபேக்டரியை வந்து பை பண்ண வைக்கிறான். ஓகேவா? இன்டெண்டிங் டு டிசீவ் பின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா, சோ இப்ப கான்ட்ராக்ட் வந்து வாய்டு. ஓகேவா? கான்ட்ராக்ட் வந்து வாய்டு வேற, வாய்டபிள் வேற. இப்போ பிக்கு வந்து எப்ப தெரிய வரும் இந்த ப்ராப்ளம் அப்படின்னா, பிக்கு வந்து எப்போ இந்த ப்ராப்ளம் தெரிய வரும்னா, இதை ரன் பண்ணும்போது தான் தெரிய வரும், முன்னாடியே தெரியாது. ஸோ அப்போ வந்து இந்த கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆயிடுவாரு. ஸோ அப்போ வந்து கான்ட்ராக்ட் இஸ் வாய்டு அப்படின்னு இஷ்யூ ஸ்டார்டிங்ல இருந்தே இது வந்து இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த இது கிடையாது. ஓகே, ஸோ இது கிடையாது. எப்படியா இருந்தாலும் இப்போ கான்ட்ராக்ட் இட் வாய்டபிள் அட் ஆப்ஷன் ஆஃப் ஏ அண்ட் பி. வாய்டுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கு. வாய்டுன்றது ஸ்டார்டிங்லயே வந்து அது வந்து கான்ட்ராக்டே வந்து வேலைக்கே ஆகாதுன்றதுதான் வாய்டு. வாய்டபிள்ன்றது இந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நமக்கு இந்த கான்ட்ராக்ட்ல இவங்க சொன்னது தப்புன்னு தெரிய வரும். அது வந்து வாய்டபிள் கீழே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. செகண்ட் ஒன் வந்து வாய்டபிளா அப்படின்னு கேட்குறாங்க. வாய்டபிள் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாய்டபிள் ஆஃப் ஏ அண்ட் பி வராது. ஓகே, ஏன்னா வந்து ஏவும் ஏ ஏமாத்திருக்கான், பி ஏமாத்திருக்கான், பி ஏமாத்திருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஏவும் பியும் ரெண்டு பேருனாலும் இது வாய்டபிளானா கிடையாது. இப்ப ஆக்சுவலா செகண்ட் அண்ட் தேர்டு தான் ஆன்சரு. ஓகே, இதுல வந்து வாய்டபிள் அட் ஆப்ஷன் ஆஃப் ஏ சொன்னதுனால வந்து வாய்டபிளா இல்ல பி ஏமாந்ததுனால வாய்டபிளா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. ஆக்சுவலா இது என்ன மீனிங்னா, அவன் கொடுக்கும்போது இதை கொடுத்துட்டான் இல்லையா, ஏ வந்து ஏமாத்தி கொடுத்துட்டான். இந்த மாதிரி வந்து 1100 pounds ஆஃப் இண்டிகோ வந்து இது பண்ணும் அப்படின்ட்டு பிஏ இன்டியூஸ் பண்றான் வாங்க சொல்லி. அப்ப ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும், பி வந்து செக் பண்ணிருக்கணும். ஓகே, பி வந்து செக் பண்ணாம வாங்கினதுனால இது வந்து பியோட ஆப்ஷன்ல தான் தப்பு. அப்படின்னா வந்து தேர்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, கான்ட்ராக்ட் இஸ் வாய்டபிள் அட் ஆப்ஷன் ஆஃப் பி. Which of the following is not a fraud as per Indian Contract Act? So fraud எது fraud இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க. It's not a fraud. A promise made without intention of performing it. இது வந்து கரெக்ட் தான். இது வந்து fraud தான் இது. ஓகேவா? அவன் வந்து செய்யாமலே அது வந்து ப்ராமிஸ் பண்றான். ரெண்டாவது ஆக்டிவ் கன்சீல்மெண்ட். ஓகே, ஒருத்த வந்து உள்ள வந்து ஒரு விஷயத்த மறைச்சு அந்த விஷயத்த விற்கிறான் அப்படின்னா வந்து இதுவும் ஃப்ராடு தான். சரி, mere silence if not duty bound to speak. அவன் வந்து சைலண்டா இருக்கான், எதை பத்தி மோஸ்ட்லி சொல்லல அப்படின்னா இது ஃப்ராடான்னு கேட்டீங்கன்னா இது ஃப்ராடு கிடையாது. அவன் வந்து ஏமாத்தக்கூடாது, வாய் வழியா ஏமாத்தக்கூடாது, இல்ல வந்து வேற எதனா ஃபோர்ஜரி பண்ணி அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது, இல்ல வந்து வச்சிருக்கிற டாக்குமெண்ட் இல்ல ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வித்தானா அது தப்பு. ஓகேவா? என்னுடைய குதிரை வந்து அது வந்து இன்னும் ஒரு 20 நாள் தான் உயிரோட இருக்கும் போது, பட் ஆனா வந்து நான் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு உயிரோட இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. சொல்லிட்டேன்னா வந்து என்னோட மிஸ்டேக். நான் அது எதுவுமே சொல்லலைன்னா வந்து என் மிஸ்டேக் கிடையாது. ஓகே, ஏன்னா அவனும் அந்த கேள்வி கேட்காதனால தட் இஸ் நாட் அ இஷ்யூ. ஓகேவா? ஸோ மியர் சைலன்ஸ் இஸ், இது வந்து மியர் சைலன்ஸ் வந்து ஃப்ராட் கிடையாது. ஆக்சுவலா இதான் ஆன்சர். தேர்ட் இஸ் ஆன்சர். Any act or omission law specifically declares to be fraudulent. Okay, fraudulent-ஆவே இருந்ததுன்னா அது fraud தான் அது. So third is the right answer.
Okay, which of the following are correct with respect to declaratory degrees under the specific relief act? இது டைரக்ட் கொஸ்டின் நீங்க பாத்துக்கலாம். ரெண்டாவது, where the mortgager delivers possession of the mortgage property to the mortgagees and authorize him to retain such possession until payment of the mortgage money and to receive the. Okay, இது வந்து என்னன்னா, ஒரு மார்ட்கேஜர் வந்து ஒரு பொருளை வந்து அடமானம் வைக்கிறாரு. அடமானம் வச்சுட்டு என்ன சொல்றாரு, இதுல வர்ற ரெண்ட் அண்ட் ப்ராஃபிட்லாம் வந்து நீங்க எடுத்துங்க ஓகே அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து அடமானம் வச்சிருக்காரு, கொஞ்சம் பைசா வாங்கிட்டு. ரீடைன் சச் பொசிஷன் ஆஃப் பேமெண்ட், இதனுடைய இந்த மாதிரி பண்ற டிரான்சாக்சனுடைய மார்ட்கேஜ் பேர் என்னன்னு கேட்கலாம். ஆக்சுவலா இது வந்து கண்டிஷன் கிடையாது, கண்டிஷன் எதுவும் பண்ணல, சிம்பிள் இல்ல, இங்கிலீஷ் இல்ல. உசுஃப்ரக்சரி அப்படின்னா வந்து அதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, லீகல் ரைட் டு யூஸ் பெனிஃபிட் ஃப்ரம் அனதர் பர்சன். ஓகே, அதாவது இதுல வர்ற பெனிஃபிட்ஸை வந்து ஒருத்தர் ரைட்ஸோட யூஸ் பண்ணலாம், அதுக்கு பேர் தான் வந்து உசுஃப்ரக்சரி மார்ட்கேஜ். ஸோ இதான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இது நம்ம ஏற்கனவே பார்த்தது பாருங்க, இது ரெண்டாவது தடவை கேட்டிருக்கோம் பாருங்க. அண்டர் செக்ஷன் 5 ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட், possession of specific immovable property may recovery of immovable property under CPC. இத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். Next one, a dash injunction can only be granted by the decree made at hearing and upon the merits of the suit. Granted and upon the merit of the defendant is perpetually enjoined from the assertion of the right or contrary to the rights of the. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துதான், அது இதுல இப்ப செகண்ட் டைம் ரிப்பீட் பண்றோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன். ஏன்னா வந்து டிகிரி கொடுக்குறாங்க, எல்லாமே ஹியர் பண்ணி மெரிட் ஆஃப் த சூட்டை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, ஃபைனலா கொடுக்குறாங்க, அது வந்து பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன். ஓகே, ஸோ அடுத்தது போனேன். ஓகே, 191. A person whom the agent names to act in the principal. Principalனா வந்து ஒரு பிரின்சிபல்னா வந்து ஒரு கம்பெனி. ஓகே, அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுது, ஏஜென்ட்டுக்கு அவங்களால அந்த வேலையை பண்ண முடியலன்றதுனால ஏஜென்ட் கிட்ட கொடுத்து அந்த வேலையை பண்ண வைக்குது. ஓகே, ஸோ ஏஜென்ட் கான்ட்ராக்ட் அது பேரு. அண்டர் த எக்ஸ்பிரஸ் ஆஃப் இம்ப்ளைடு அத்தாரிட்டி டு நேம் இஸ் கால்டுன்னு கேட்குறாங்க. அப்படின்னா இது வந்து சப் ஏஜென்ட் கிடையாது, ஏஜென்ட் இன்னொரு ஏஜென்ட் கிட்ட கொடுத்தாங்கன்னா அது சப் ஏஜென்ட். ஓகே, ஏஜென்ட் இஸ் கால்டு ஏஜென்ட். இது இப்போ ஏஜென்ட் மைண்ட்ல வச்சுக்கலாம். ஏஜென்ட் மே பி த கரெக்ட் ஆன்சர். சப்ஸ்டிடியூட்டட் ஏஜென்ட் இஸ் ஆல்சோ த கரெக்ட் ஆன்சர். ப்ரொக்யூர்ட் ஏஜென்ட் இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் செட்டப் கிடையாது. ஸோ ஏஜென்ட்டா சப்ஸ்டிடியூட்டட் ஏஜென்ட்டான்னு பாத்தீங்கன்னா, இது நீங்க வந்து கொஸ்டின் நல்லா படிங்க. whom the agent names to act for the principal to act for the principal in the business of agency. Okay, under the express of implied authority to name. அதாவது அவனுக்கு பதிலா அந்த வேலை அவனுக்கு பதிலா இன்னொரு ஒருத்தனா ஏஜென்ட்டா இது பண்றாங்க. ஸோ ஏஜென்ட்னு டிக்ளேர் பண்றதை விட சப்ஸ்டிடியூட்டட் ஏஜென்ட் தான் ரைட்டான தெரியுது. ஓகே, சப்ஸ்டிடியூட்டட் ஏஜென்ட் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், be the proprietor of newspaper. Okay, publishers at A's request. Proprietor or contract set up. Be the proprietor of a newspaper, publisher at A's request. Libel another temporary defamation. Okay. B வந்து நியூஸ்பேப்பரோட ப்ரொப்ரைட்டர். அவர் வந்து ஏ வந்து சொல்றாரு சியை பத்தி தப்பு தப்பா போடு அப்படின்றாரு. ஆனா ஏ உஷாரா என்ன சொல்லிட்டான், ஓகே எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் பாத்துக்கிறேன், எந்த டேமேஜ் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். யாரு? ஏ. ஸோ பி என்ன பண்றாரு, ஏ தான் சொல்லிட்டாரு சொல்லிட்டு சியோடைய இதுவா இன்னும் என்ன பண்றப்பல தப்பு தப்பா வந்து நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காரு. இப்போ பி இஸ் யூஸ்டு பை சி அண்ட் ஹாஸ் டு பே த டேமேஜஸ். சியை வந்து சூட் போட்டா டேமேஜை பே பண்ணும். இப்போ வந்து 224 செக்ஷன் பிரகாரம் இது வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க.
ஓகே, செக்ஷன் 224 என்ன சொல்லுது பாருங்க. கான்ட்ராக்ட் ஆக்ட் செக்ஷன் 224. Non-liability of employer of agent to do a criminal act. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன சொல்லுதுன்னா, ஒரு எம்ப்ளாயர் வந்து ஏன்னா ஒருத்தர் வந்து வேலை செய்ய வைக்கலாம் அப்படின்னா அந்த எம்ப்ளாயர் வந்து லைபிலிட்டி கிடையாது, நான் லைபிலிட்டி. ஓகே, ஸோ அதனால வந்து A is not liable to B upon indemnity. ஓகே, ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நார்மலா இது வந்து கிரிமினல் ஆக்ட் இல்லையா? ஸோ கிரிமினல் ஆக்ட்ன்றதுனால ஈவன் தோ ஏ வந்து அக்ரி பண்ணா கூட, ஓகே நான் வந்து பே பண்ணிடுறேன்னா கூட ஏ இஸ் நாட், ஏன்னா இந்த கான்ட்ராக்டே வந்து பாத்தீங்கன்னா கிரிமினலா வந்து ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றது. ஸோ இது வந்து வேலிட் கான்ட்ராக்டே கிடையாது. ஓகே, வேலிட் கான்ட்ராக்ட்னா வந்து கிரிமினல் ஆக்ட் இல்லாம லீகலா ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். அப்படி இருந்தாதான் அது வந்து கரெக்ட். ஸோ ஏ இஸ் நாட் லைபிள். ஆக்சுவலா வந்து பி தான் வந்து இதனுடைய டேமேஜ் ஆர் காம்பன்சேஷன் பண்ணணும். A is liable to B upon indemnity. A is liable கிடையாது. A is not liable to C upon indemnity. இதுவும் கிடையாது. ஸோ வந்து A தான் வந்து ரைட் ஆன்சர். A is not liable to B upon indemnity. இண்டெம்னிட்டினா வந்து டேமேஜ். ஓகே, ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன காம்பன்சேஷன் பண்ணணும்ன்றது தான் வந்து அக்ரிமெண்ட். ஓகேவா? 190 189. What is the period of limitation? Specific relief act. இது டைரக்ட் கொஸ்டின் தான். ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் புக்கை நீங்க ஓபன் பண்ணோம், அதுல போயிட்டு பீரியட் ஆஃப் லிமிடேஷன் ஃபார் எக்ஸ்பீடியஸ் டிஸ்போசல் அப்படின்னு சர்ச் பண்ணோம். இது வந்து 20 செக்ஷன் 20ல வருது. செக்ஷன் 20ல போய் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல வந்து வித்தின் 12 months அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ டைம் இல்லாதனால நம்ம உள்ள போய் பேப்பர்லாம் வந்து நம்ம பார்க்க முடியல. ஓகே, பட் இருந்தாலும் நீங்க தான் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு இப்ப தேவை என்னது, ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்னு தெரியும், உள்ள போய் இதை சர்ச் பண்ணணும். ஓகே, டிஸ்போசல் ஆஃப் சூட். இது வந்து நீங்க புக் ஓபன் பண்ணாலே தெரிஞ்சிடும் எவ்வளவு சாப்டர் இருக்கு, எவ்வளவு செக்ஷன் இருக்குன்னு. கான்ட்ராக்சுவல் லைபிலிட்டி அரைசஸ். கான்ட்ராக்சுவல் லைபிலிட்டி அரைசஸ். ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். நீங்க வந்து நல்லா பார்க்கணும். இதுல there is an offer and acceptance only. ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட், ஆஃபர், அப்புறம் அக்செப்டன்ஸ், 3 இது. லயபிலிட்டினா வந்து ப்ராப்ளம். ஓகே, நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு வந்து இதை கொடு அப்படின்றதான் கான்ட்ராக்சுவல் லயபிலிட்டி. ஸோ இது இது வந்து ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன், இது வராது ஆன்சர்ல. there is loss to one party. ஓகே, இதுவும் ஒரு நியரஸ்ட் ஆன்சர் தான். there is a intention to create a legal relation. ஆமா, லீகல் ரிலேஷன் அப்படின்னா வந்து ஒரு லீகலா ஒரு ரிலேஷன் கிரியேட் பண்றோம் ஏக்கும் பிக்கும். ஏ வந்து இதை செய்யணும், பி வந்து அது காசு கொடுக்கணும் அப்படின்னா இங்க ஒரு லீகல் ரிலேஷன் கிரியேட் ஆகுது. the loss of one party is the gain of another party. இது வந்து வரணும்ன்ற அவசியம் கிடையாது கான்ட்ராக்சுவல் லயபிலிட்டி. ஒருத்தன் வின் ஆனா ஒருத்தன் லூஸ் ஆகணும்ன்றது இல்ல, 2 பேருமே வின்னோ லூஸோ ஆகலாம். அதே சமயத்துல வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்த மட்டும் லூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை, இவனை வந்து லாஸ் ஆகலாம் இல்ல வின் ஆகலாம். ஸோ 3 and 4 கிடையாது. செகண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். there is an intention to create a legal relation. ஓகே, ஸோ இன்னும் ஒரு 5 minutes பார்ப்போம். when perpetual injunction can be granted. perpetual injunction நான் சொன்னேன் பெர்மனன்ட் தடை. இது எப்போ வந்து பண்ணுவாங்க, இது நீங்க பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன் நீங்க டைரக்டா வந்து அந்த கான்ட்ராக்ட் ஆக்ட்ஸ்ல போனீங்கன்னா
லாஸ்ட் ஐ திங்க் கான்ட்ராக்ட் லாஸ்ட் பேஜ் தான் பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன். கான்ட்ராக்ட்ல ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்லயா? ஆமா, ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல லாஸ்ட் சாப்டரே வந்து பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன் தான். when perpetual injunction is granted அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த இது வரும். செகண்ட் இது எல்லாமே வரும். all of the above. when defendant is trustee of the property of the plaintiff where there is no standard for ascertaining the damage, அதாவது ஒரு ஆக்சுவல் டேமேஜ் வந்து நம்மளால வந்து கணக்கெடுக்க முடியல அப்படின்னாலும் பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன் பண்ணலாம். காம்பன்சேஷன் அண்ட் மணி கொடுத்தாதான் வந்து ரிலீஃப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேஸுக்கும் வந்து பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே பண்ணலாம். இது எல்லாமே தான் ஆன்சரு. புக்ல போனீங்கன்னா அது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் த அபவ். ஓகே, இந்த கொஸ்டின் பார்ப்போம். Recovery of specific immovable property may be obtained by CPC within what period? Recovery of specific immovable property அப்படின்னு போனீங்கன்னா இது வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல வரும். செக்ஷன் 6ல வரும். ஆன்சர் வந்து 7 months-ஆ 6 months-ஆ 8 months-ஆ 10 months-ஆன ஆன்சர் வந்து 6 months. நீங்க வந்து எப்போக்குள்ள வந்து அந்த அதாவது ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு டிகிரி ஆயிடுச்சு, ஓகே இது எனக்கு திரும்ப கொடுக்கணும், டிகிரி ஒருத்தர் வாடகையில இருக்காரு, அந்த வாடகை வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து எவ்வளவு நாளைக்குள்ள அவங்க காலி பண்ணணும் அப்படின்றதான் இது ரெக்கவரி ஆஃப் ஸ்பெசிபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. வித்தின் 6 months-ல அவங்க காலி பண்ணிவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் த ஐடியா. இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். இது செக்ஷனை பார்த்து அப்படியே எழுத வேண்டியதுதான். இது வந்து கேஸ் ஸ்டடி. அக்ரிமெண்ட் இது நம்ம ஆக்சுவலா டெஃபினேஷன்ல வரும். அக்ரிமெண்ட் இஸ் a promise of set of promises forming consideration to each other. இது வந்து நம்ம கான்ட்ராக்ட்ல டெஃபினேஷன்லயே இருக்கு. அக்ரிமெண்ட்டுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா a promise or set of promises forming consideration of each other. First one is the right answer. Second one, under section 70 of Contract Act. Section 70 என்ன சொல்லுது Contract Actல? Obligation of perform a person enjoying benefit of non-gracious act. Okay, ஒருத்தர் வந்து பெயில் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது தான் இது. Where a person lawfully does anything for another person or delivers anything to him not intending to do so graciously, and such other person enjoys the benefit, the latter is bound to make the compensation to the former. I think so. Deliver this principle is known as okay. ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு சம்திங் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1000 ரூபாய் தரணும்னு வச்சுக்கோங்க. ஒரு லேண்ட வந்து எழுதி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, அந்த பெனிஃபிட், அந்த லேண்ட்ல வர பெனிஃபிட்டை வந்து நீங்க எடுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, பட் இது வந்து கிரேஷியஸ் ஆக்ட் கிடையாது. கிரேஷியஸ் ஆக்ட்னா ஃப்ரீ கிடையாது. ஓகே, டைரக்டா கொடுத்துடுறாங்க. Therefore the latter is bound to make compensation for the former. இப்ப அந்த லேண்ட்ல வந்து அவங்க ஏதோ ஒரு சேஞ்சோ இல்ல பெயிண்டோ எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்காங்கன்னு வச்சுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அமௌண்ட்டை வந்து திரும்ப கொடுக்கணும். என்ன எக்ஸ்ட்ரா இவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து திரும்ப கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ் பண்ணதுக்கு. இதுக்கோட பிரின்சிபல் பேர் வந்து பாத்தீங்கன்னா டி நோவோ கான்ட்ராக்டா இல்ல குவாண்டம் மீரூட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாண்டம் மீரூட். குவாண்டம் மீரூட்னா எவ்வளவு அமௌண்ட், குவாண்டம்னா வந்து எவ்வளவு அமௌண்ட்னு அர்த்தம். ஓகே, எவ்வளவு அமௌண்ட் இவங்க வந்து வாங்கியிருக்காங்க,
ஓகே, எவ்வளவு அமௌண்ட் இவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அதை கால்குலேட் பண்ணி ஃபைனலா வந்து அந்த அமௌண்ட்டை இவங்க வந்து செட்டில் பண்ணும். அதுக்கு பேர் தான் வந்து குவாண்டம் மீரூட். ஸோ அடுத்தது வந்து இது வந்து டெஃபினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். இது டைரக்ட் கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னாலே வந்துடும். சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். 176 2021 4 வருஷம் பார்த்தாச்சு. Delivery of goods by one person to another for some purpose upon a contract that shall, when the purpose is accomplished, be returned or disposed according to direction of person delivering them. Delivery of goods அப்படின்னாலே வந்து இது வந்து ஏஜென்ட் கிடையாது, வேலை செய்யறவங்க தான் ஏஜென்ட். கண்டிஞ்சன்ட் கிடையாது. கண்டிஞ்சன்ட்னா கண்டிஷன். ஒன்னு கேரண்டி இருக்கணும், இல்ல பெயில்மெண்ட் இருக்கணும். ஓகேவா? டெலிவரி ஆஃப் குட்ஸ், ஏன்னா ஒரு பெயில்மெண்ட் எடுத்து தான் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெயின்ல அனுப்புறோம்னு வச்சுங்க ஒரு குட்ஸை. அந்த ஐஆர்சிடிசி என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய பொருளை வாங்கி பெயில்மெண்ட் எடுத்து அதை எடுத்துன்னு போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த ரயில்வேஸோட பொறுப்பு அது. ஓகே, ஸோ ஃபார் சம் பர்பஸ், அந்த பர்பஸ் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட், அவனுடைய இது வந்து ரிட்டர்ன் பண்ணலாம், இல்ல டிஸ்போஸ் பண்ணிடலாம் according to the direction of person delivering them. This process is called as bailment. ஓகே, கேரண்டி கிடையாது. ஏன் கேரண்டி கிடையாதுன்னா, கேரண்டி எல்லாம் கொடுக்கலாம் அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, பெயில்மெண்ட் தான் கொடுக்கலாம். ஓகே, so bailment is the right answer. Okay, so based on the time, I think we will stop here. 1 hour I'd say. So tomorrow probably we will see, the other 4 மார்க்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ அது கொஞ்சம் லிஸ்டா நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க, we can discuss or we'll wind up.